குஷ்டரோகம் சுத்தமாவது எளிதா இல்ல பாவ குஷ்டம் சுத்தமாவது எளிதா? நாம் என்ன நம்புகிறோம்னா, ஆண்டவரால் குஷ்டரோகத்தை கூட சுகமாக்கி விட முடியும். ஆனால் நான் பொய் பேசுவதை அவரால் என்ன செய்ய முடியாது. இதுதான் நம்முடைய விசுவாசம். அவ்வளவு பெரிய குஷ்டரோகத்தையே தேவனால் சுகமாக்க முடியும். ஆனால் என் இச்சையை ஆண்டவரால் மாற்ற முடியாது என்று மறைமுகமாகவே நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அதை எப்படி அவரால் மாற்ற முடியும்? நாம மாம்சத்திலேயே அந்த பாவம் ஒட்டி கொண்டு இருக்கு பிரதர். குஷ்டரோகம் மாற்ற முடியுதுன்னு சொன்னா வேற எல்லாத்தையும் மாற்ற முடியாதா? எஸ், அஃப்கோர்ஸ் ஹி கேன். ஆனா அந்த விசுவாசம் நம்ம இடத்துல இல்லை. இன்னைக்கு பெரும்பாலான போதனைகள் எந்த விசுவாசத்தை மையப்படுத்துகின்றன? என்னுடைய குஷ்டரோகத்தை மாற்றுகிற விசுவாசம். ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், என் குஷ்டரோகம் சரியாகுதோ இல்லையோ, பாவ குஷ்டம் சரியானால் நான் எந்த நஷ்டமும் அடையவில்லை. கரெக்ட் தானே? என் குஷ்டரோகம் சரியாகல, ஆனால் என்னுடைய பாவ குஷ்டம் சரியாகி விட்டது. எனக்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டமும் இல்லை. கொஞ்ச நாள் இந்த உலகத்துல குஷ்டரோகத்தோட வாழ்ந்து என்ன செஞ்சிருவேன்? செத்துருவேன். ஆனா எங்க போய் விடுவேன்? பரலோகவாசியாய் மாறி விடுவேன். ஆண்டவரிடத்துல எத்தனையோ பேர் சுகமானார்கள், ஆனால் அவர்கள் பாவத்திலிருந்து சுகமானார்களா? ஒரு கல்வனுடைய காது அங்கு வெட்டப்படுகிறது, மீண்டும் ஆண்டவர் ஒட்ட வைக்கிறார், திரும்ப அவன் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போய் அடிக்கக்கூடிய ஒரு வேலையை அவன் செய்திருப்பான். அவன் மாறி இருக்கிறாரா மாறலையா நமக்கு தெரியாது. காது ஒட்டப்படுகிறதுனால அவர் பரலோகம் சென்று விட முடியாது.